ஹோம் மேக்கர் டு மணி மேக்கர் எபிசோட் 7. நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணுற காமன் தப்பு என்ன தெரியுமா? ஒரு சேல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாடா ஒரு சேல் முடிஞ்சிருச்சுன்னு விட்டுருவாங்க. ஆனால் ரியல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிறது அந்த பாயிண்ட்ல இருந்து தான். கஸ்டமரை லைஃப் டைம் கஸ்டமராக மாற்றுறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ப்ராடக்ட்டு சேல் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு தேங்க்யூ மெசேஜ் போடுங்க. உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற ஃபீல் பண்ண வைங்க அவங்கள. செகண்ட் திங், ப்ராடக்ட் போயிடுச்சான்னு பாருங்கள். போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, ஃபீட்பேக் கேளுங்க. தேர்டு, உங்கள் ரிப்பீட் கஸ்டமருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எக்ஸ்ட்ரா ஆஃபர், ஃப்ரீ டெலிவரி இந்த மாதிரி. ஃபோர்த்து, அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை பப்ளிக்லி செலிப்ரேட் பண்ணுங்க. அவங்க ரொம்ப உங்களை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க, ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களே உங்களுக்கு இன்னும் 2 கஸ்டமர்ஸை கொண்டு வருவாங்க. ஒரு நியூ கஸ்டமரை நீங்கள் கண்டுபிடிக்கிறத விட ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை ரீட்டைன் பண்ணுறது 5 மடங்கு ஈஸி. எபிசோடில் உங்கள் ஃபாலோவர்ஸை எப்படி கஸ்டமர்ஸாக சேஞ்ச் பண்ணலாங்கிற கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, ஆர் உங்கள் சிச்சுவேஷன் என்ன, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவை நான் டிசைன் பண்ணுறேன். தேங்க்யூ.